இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது திருவிவிலியத்தின் இணை திருமுறை நூல்களில் ஒன்றான முதலாம் மக்கபேயர் நூலை பற்றி. நூலின் பின்னணி. இந்த நூல் கிமு 175 முதல் 134 வரை செலுக்கியா பேரரசின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக யூதர்கள் நடத்திய ஒரு வீரமான சமய அரசியல் போராட்டத்தை பற்றி விவரிக்கின்றது. மத்தாத்தியாவின் மகனான யூதா மக்கபே, அதனைத் தொடர்ந்து அவருடைய சகோதரர்களான யோனத்தான் மற்றும் சீமோன் யூத மக்களின் விசுவாசத்தையும் அவருடைய அடையாளத்தையும் பாதுகாப்பதற்காக எழுந்தனர். இந்த நூல் முதலில் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, பின்னர் கிரேக்க மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. நூலின் அமைப்பு. பிரிவு 1 முகவுரை. அதிகாரம் 1 இறைவார்த்தை 1-9. இந்த பகுதியில் நூலின் வரலாற்று பின்னணியும் யூத மக்களின் துயர நிலையும் சுருக்கமாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பிரிவு 2 யூதர்களின் துன்பமும் கிளர்ச்சியும். அதிகாரம் 1 இறைவார்த்தை 10 2ஆம் அதிகாரம் எழுத செலுக்கிய அரசன் யூதர்களின் சட்டத்தையும் வழிபாட்டையும் அழிக்க முயல்கின்றான். கோவில் அவமதிக்கப்படுகின்றது, சிலை வழிபாடு கட்டாயமாக்கப்படுகின்றது. இந்த சூழலில் மத்தியாத்தியா துணிவுடன் எழுந்து நிற்கின்றார், போராடுகின்றார். இதுவே மக்கபேயர் கிளர்ச்சியின் தொடக்கமாகும். பிரிவு 3 யூதா மக்கபேயரின் தலைமை. அதிகாரங்கள் 3 முதல் 9. யூதா மக்கபே ஒரு வல்லமையான படைத்தலைவராக உயர்த்தப்படுகின்றார். அவர் சிறிய படையுடன் பெரிய பேரரசை எதிர்த்து கடவுளின் உதவியால் வெற்றி வாகை சூடுகின்றார். எருசலேம் கோவில் மீண்டும் தூய்மையாக்கப்படுகின்றது. மேலும் இது அனுக்கா விழாவின் அடிப்படையாகும். பிரிவு 4 யோனதானின் தலைமை. அதிகாரங்கள் 9 முதல் 12. யூதா இறந்த பிறகு அவரது சகோதரன் யோனத்தான் தலைமை ஏற்கின்றார். அரசியல் நுண்ணறிவும் யூதரக உறவுகளும் யூத மக்களின் பாதுகாப்பும் இவை மூலம் அவர் சமுதாயத்தை நிலைநிறுத்துகின்றார் என்பதை இந்த பகுதி விவரிக்கின்றது. பிரிவு 5 சீமோனின் தலைமை. அதிகாரங்கள் 13 முதல் 16. இறுதியாக சீமோன் யூத மக்களுக்கு ஒரு நிலையான சுதந்திரத்தை உருவாக்குகின்றார். மத சுதந்திரம், அரசியல் அங்கீகாரம், அமைதியான ஆட்சி என்று. இது மக்கபேயர் போராட்டம் ஒரு புதிய காலத்தை தொடங்குகின்றது என்பதை விவரிக்கின்றது. இந்த நூலின் மைய செய்தி: கடவுளுக்காக நின்றால் எண்ணிக்கை குறைந்தாலும் வெற்றி நிச்சயம் என்பதாகும். விசுவாசம் அடக்குமுறைக்கு எதிராக நிற்கும் சக்தியாகும் மற்றும் கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதாகும். உண்மைக்காக நிற்கும் துணிவு வரலாற்றை மாற்றும் என்பதாகும். ஆகவே அன்பர்களே, இன்றைய உலகிலும் நாம் விசுவாசத்துக்காக நிற்க அழைக்கப்படுகின்றோம். மக்கபேயர் போல பயமின்றி கடவுளை நம்பி உண்மைக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்காக வாழும்போது வெற்றி நிச்சயம் என்பதை இந்த நூல் நமக்கு கற்பிக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.